வெல்கம் டு Aaharsha's cuisine. அனைவரையும் Aaharsha's cuisine யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் சூற மீனில் எப்படி குழம்பு வைக்கிறேன்றது தான் செய்து காட்ட போகிறேன். இதோட அளவு முறையெல்லாம் இந்த காணொலியோட கடைசியில் இணைச்சிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. செய்முறைக்கு போகிறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கறியை செய்கிறதுக்கு நான் 250 கிராம் டூனா மீன் எடுத்து தேவையான அளவு உப்பு அதோட ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து நான் இதை மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் செய்வினோம். நான் அப்படி செய்கிறதுன்றது தான் இந்த காணொலியில் காட்டியிருக்கிறேன். எப்போவுமே மீன் சமைக்கும்போது மஞ்சள் போட்டு கழுவணும், இல்லைன்னு சொன்னால் மஞ்சள் போட்டு சமைக்கணும். அப்போ தான் இந்த மீனோட பச்சை வாடை வராது. இந்த சூற மீனை நீங்கள் இறைச்சி கறி சமைக்கிற மாதிரி தான் சமைக்கணும். அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உப்பும் மஞ்சள் தூளும் இந்த மீனில் வடிவாக சேர்கிற மாதிரி கலந்துட்டு நான் ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்க போகிறேன். இந்த மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து சின்ன சின்னனா இதே மாதிரி வெட்டி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து தோலெல்லாம் முறித்து க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டாக அதையும் வெட்டி நான் எடுக்கிறேன். இதோட நான் 4 பச்சை மிளகாயம் எடுத்து இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இதோட நான் ஒரு 15 பல் உள்ளியும் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த சின்ன சின்னனாக வெட்டி வச்சிருக்கிறேன். மற்றது 3 கப் கருவேப்பிலையும் இதோட எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு பேனை ஹீட் ஆக்கிட்டு இதில் ஒரு மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த எண்ணெய் சூடாகினது நான் இதில் கடுகு, மற்றது கொஞ்சமாக வெந்தயம், பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கருவாப்பட்டை, மற்றது ஏலக்காய், அதோட கராமும் சேர்த்து இந்த கொஞ்சம் மறுபட்டு வர மாதிரி இதை நான் வதக்கி எடுக்கிறேன். இது வேகி வர நான் இப்போ வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, மற்றது உள்ளியையும் சேர்த்து இதோட வதக்கி எடுக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற இந்த கருவேப்பிலையும் சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிற தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்து வதக்கி எடுக்கிறேன். இது இவ்வளோ லைட்டாக வதங்கி வர நான் மேரினேட் பண்ணி வச்சுக்கிற அந்த மீனை அதோடு சேர்த்து நல்லபடியாக கிளறி விடுறேன். இதோட நான் 1 கப் கட்டி தேங்காய் பால் சேர்க்கிறேன். இந்த மீன் அவியறதுக்கு மாதிரி நான் 1 கப் தண்ணியும் சேர்க்கிறேன். நான் டின்னில் வர தேங்காய் பால் பாவிக்கிறபடியாக நான் தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக புளிஞ்சு எடுக்கிறதுன்னா நீங்கள் 2-3 பால் சேர்க்கலாம். அதோட நான் 2 மேசக்கரண்டி கறிமிளகாய் தூளும் போட்டு ஒரு 1/4 தேக்கரண்டி மாதிரி மஞ்சள் தூளும் சேர்க்கிறேன். இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்து நல்ல வடிவாக கலந்து விடுறேன்.
இந்த கறி ஒரு கொதி வந்ததும் நான் அடுப்பை லோ ஹீட்டில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி அப்படியே விடுறேன். பத்து நிமிஷத்துக்கு பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு கறி நல்ல வடிவாக வற்றி வந்துட்டுது. இப்போ நான் ஒரு உரல் எடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கிராம்பு, 1/4 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 1/4 தேக்கரண்டி மிளகு, ஒரு 2 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்ல பவுடராக இடித்து எடுக்க போகிறேன். இப்போ நான் இந்த மாதிரி இடித்து எடுத்துருக்கிறேன். இந்த இடித்து எடுத்த பவுடரை இந்த கறிக்குள்ளே சேர்த்து நல்லபடியாக கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை திருப்பையும் மூடி வைக்க போகிறேன். அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு எடுத்துருக்கிறேன். இந்த கறி வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் கறி நல்ல வடிவாக வற்றி நல்லா திக்காக வந்திருக்குது. இப்போ ஆறின பிறகு நான் கொஞ்சமாக தேசி புளி சேர்க்கிறேன். இவ்வளவுதான் எங்களோட சூர மீன் கறி ரெடி ஆகிட்டது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே போல் இன்னொரு அருமையான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.